அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யெகோவா சேவனாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது பிதாவே, இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 85 அதிகாரம் 85ஆம் சங்கீதம் முழுக்க பார்ப்போம். சங்கீதம் 85 1 to 13 வரை. பக்கம் 724, சங்கீதம் 85. கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். யாவே தேவனே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். சேலா. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? யாவே தேவனே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். யாவேயாகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதி கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும், நீதி வானத்தில் இருந்து தாழ பார்க்கும். யாவே தேவன் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமேன். இது யாருடைய கோராவோட பசங்கள்ல ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சங்கீதம். அந்த சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னா, சிறையிருப்பை திருப்பினீர். யாவே தேவனே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எழுதப்பட்ட காலம் எப்பனா கிபி 586க்கும் 516க்கும் இடைப்பட்ட காலம். 586க்கும் 516 இடைப்பட்ட காலம். வெரி குட். அப்ப இந்த காலத்துல சிறையிருப்ப திருப்பத்தை பத்தி பேசுறாரு. ஏன் சிறையிருப்புல போனாங்க? எசேக்கியேல் 39 அதிகாரம் 23 பாருங்க. எசேக்கியேல் 39 அதிகாரம் 23 பக்கம் 1013. எசேக்கியேல் 39 அதிகாரம் வசனம் 23. பக்கம் 1013. இஸ்ராயேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். எதனால சிறைப்பட்டு போனாங்க? அவருடைய அக்கிரம நிமித்தம் சிறைப்பட்டு போனார்கள். இப்ப இந்த போயிருக்கிற நிலைமையில இங்க சொல்றாரு, அவர்கள் மேல் பிரியம் வைத்து சிறையிருப்பை திருப்பினீர். ஒரு மனுஷன்
சிறையிருப்புல போறது யாரு? சிறையிருப்புல யார் போக வைக்கிறாங்க? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 36, 37 பாருங்க. பக்கம் 955. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 36, 37. 35, 36, 37. மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் சர்வ வல்லமை உள்ளவர் காணாதிருப்பாரோ? சர்வ வல்லமை உள்ளவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? சரி, அப்ப சிறையிருப்பு போக வச்சது யாரு? தேவன் தான். God bless you. தேவன் தான் போக வச்சாரு. அப்ப போக வைக்கிறது திரும்ப கொண்டுறாரு. ஏன் போக வச்சாரு? கீழ்ப்படியாதனால, அக்கிரமம் பண்ணதுனால. சிறையிருப்புல திருப்புறாரு. ஏன் திருப்புறாரு? அவர் தான் தேவன் தான், அவர் திருப்பவும் வல்லவும் முடியும். அவர் பிரிய வைத்ததுனால, அவங்க ஒண்ணும் மனம் திரும்புறதே இல்ல. இந்த கோராகின் புத்திரரு பாடுறாரு. ஆனால் இதைதான் பார்க்க போறோம் இந்த அதிகாரத்துல பின்னால. அவர் மேல் பிரியமை, அதாவது முதல்ல கோபத்துல போன்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. ஆனா எரேமியா 31ஆம் அதிகாரம் எடுங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 20 பாருங்க. பக்கம் 916. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 20. பக்கம் 916. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். ஏன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணார் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, தாவீது? அதனாலதான் அவன் மேல் பிரியம் வச்சிருக்காரு. அப்போ அனுப்பிச்சது எதனால? அவங்க அக்கிரமத்தினால. ஆனா திரும்ப கொண்டு வரது எதுக்காக? அவர் பிரியம் வைத்ததுனால இங்க திருப்புறார். உமது ஜனத்தை 2வது வந்துருங்க 85. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து பாவத்தை எல்லாம் மூடினீர். அப்போ ஒரு மனுஷனுடைய ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிறான்னா அவனை திரும்ப கொண்டாடுறது யாரு? தேவன் தான் கொண்டாடுறாரு. என்ன பிரயத்தனம் பண்ணாலும் முடியாது. தேவனுடைய இரக்கங்கள் தான், தேவனுடைய பிரியம் தான். சரி, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிர கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். உக்கிரத்தை அடக்கி கொண்டு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இது அந்த இங்கிலீஷ்ல வாசிங்க. தான் யாரான வச்சிருக்கீங்களா இங்கிலீஷ்? இங்கிலீஷ் வரமா சான்ஸ் வரல சொல்லிட்டாங்க. You set aside all your wrath and turned from your fierce anger. பாவத்தில் சொல்றார், என் கோபம் பற்றி எரியும், தாழ்ந்த பாதாளம் மட்டும் பற்றி எரியுன்றார். அப்படிப்பட்ட உக்கிர கோபமா திட்டார்.
அந்த உக்குற கோபத்தை என்ன பண்ணாரா, அந்த குக்குற எரிச்சலை விட்டு திரும்பினீர். அது எப்படி வந்து பாஷை மூல பாஷை எப்படின்னா, திரும்பினீர்னா அப்படி அது கடந்து போறது பார்க்காம, அதை பார்க்காம அது கடந்து போறது. அந்த கோபமா இருக்கிறப்ப சில பேர் மேல கோபமா இருப்போம், அவங்களை பார்க்க மாட்டோம், அப்படி டக்குன்னு திரும்பிடுவோம். இது எப்படின்னா அது கடந்து போகுது. கடந்து போகுதல்னா என்ன? கடந்து போகுதல், கடந்து போக பஸ்கா. பஸ்கா. God bless you. Your side volume very low, Angela Margaret. இப்போ வால்யூம் சரியா இருக்கா ஆஞ்சலா சிஸ்டர்? ஓகே. பஸ்கா ஆஷா கரெக்டா சொன்னாங்க. கடந்து போகுதுன்னா பஸ்கா. அப்போ இவங்க மேல வச்ச கோபம் அது எப்படி? அது கடந்து போகுது. அதான் அந்த அர்த்தம். அது அவர் கோபத்தை அப்படியே எடுத்து போடுறாரு. அந்த கோபத்தை எடுத்து போடுறது எப்படி போடுறாருன்னா, இது இஸ்ரவேலுக்கு செய்தாரா? ஆனா சொல்றாங்க பாருங்க அவங்க, அத பார்ப்போம். எங்கள் ரட்சிப்பின் 4வது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். ஏற்கனவே நீ எங்களை திருப்பிட்டு வந்துட்டீரு, எங்க மேல இருக்குமா எல்லாம் சொல்லிட்டு அது கோபத்தை ஆற பண்ணுமா விண்ணப்பம் பண்றாரு. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணீரோ. அப்ப தேவன்ட்ட என்ட்ரீட் பண்றது. அதாவது ஒரு மனுஷன் அவன் தப்பு செய்யும் போது அவன் தேவனத்துல மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, எப்படி தேவனே என்னை மன்னியும், தாவீதை தான் செய்யறாரு. உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்ப கொண்டாண்டாரு, மறுபடியும் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோன்றாரு. திரையிருப்பை திருப்பி நீர்ந்தார். 85ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்றது? திரையிருப்பை திருப்பி நீர். இப்ப 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கொண்டாடுறாங்க, தேவன் கொண்டாண்டார். ஆனா எங்க இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தான் இருக்கிறாங்க. யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? திரும்ப வந்தப்ப பெர்ஷியா ராஜ்யம். வெரி குட், காட் பிளஸ் யூ. யாவே தேவனே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இது கோராகுடைய புத்தகன் பாடுறது ஒரு பவிஷ்யமா சொல்ற, தீர்க்கமா. உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த கிருபையை எப்படி அவர் வச்சிருக்கிறாரு? 2 தீமோத்தேயு 1:9 பாருங்க. 2 தீமோத்தேயு 1:9. பக்கம் 291. 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் மேசியா யாசுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைத்தார். எப்படி? நமது கிரியைகளின்படி. இவங்க செஞ்ச கிரியைகள் எப்படி இருந்தது? பொல்லாததா இருந்தது. கரெக்டா இன்னைக்கு ஆஷா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. கரெக்டா ஒவ்வொருத்துக்கும் முத்தா மணி சொல்றாங்க. யாரும் சொல்லனா சொல்றேன் நானு. முத்தா எப்படி பொல்லாததா இருந்தது. அழகான வார்த்தை.
தேவனுடைய பொல்லாதுன்னு என்னது அது? பொல்லாங்கன்ட்டு வருதான் பொல்லாதது. அப்ப பொல்லாங்கனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த கிரியைகள்னால எப்படி அவங்க செத்து போயிட்டாங்க. ஏதோ நடமான பிணங்களா தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கிரியையின்படி, அப்ப நம்முடைய கிரியையின்படி நம்ம ரட்சிக்காமல் வாசிங்க 9வது வசனம். ஏனிட்டா தம்முடைய தீர்மானத்தின்படியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அது எப்படி தீர்மானத்தின்படி? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனமா பாருங்க. 1 பேதுரு 1:19 பாருங்க. 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய மேசியா அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. பக்கம் 318 1 பேதுரு வசனம் அதிகாரம் 1 வசனம் 20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் யாவே தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ கிறிஸ்தியத்துக்குள் ஆதியிலே தெரிந்து கொண்டார். இப்ப நமது கிரியையின்படி நம்ம ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் 9வது வாசிமா 2 தீமோத்தேயு 1:9. தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் மேசியா யாசுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்த கிருபைதான் அந்த கிருபை. அப்ப இவங்க எப்படி தீர்க்கமா பேசுறாரு கோராவோட புத்திரர். யாவே தேவனே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். திருப்பி வந்துட்டு இல்லைங்களா? ஆனா எங்களுக்கு ரட்சிப்பு வேணும். இவங்க ரட்சிப்பு வேணும். இவங்க எப்படி இது பண்றாங்க? ஒரு மேசியா கொண்டு வாங்க, நாங்க அடிமைத்தனத்துல இருக்கிறோம். இங்க கோராவின் புத்திரர் ஆவியினால் ஏற்பட்டு தீர்க்கமா பேசுறாரு. ஆனா யூதர்கள் என்ன? எங்களுக்கு ரட்சிப்பை அருளும், எங்களுக்கு மேசியா அனுப்புங்க. இன்னும் அதே பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. இப்ப 85 8வது வந்துருங்க. யாவே தேவனாகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணனா? கேட்காதனாதான் இதெல்லாம் ஆச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நம்ம திருப்பி பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம். ஒண்ணு தூரம் பாருங்க. முதல்ல பிரச்சனைல மாட்டிக்கிறப்ப நம்ம உள்ளுக்குள்ள நம்ம அதை பத்தி வசனப்பட்டு தேவனே என்னை மீட்டடும் அப்படின்னு சொல்றப்ப அது மனம் திரும்பல் வருது. இங்க 6வது வசனத்துல உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா, அப்போ இதுதான் இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குது? Will you not revive us again that your people may rejoice in you? இதுதான் இப்ப சபையில என்ன சொல்லுவாங்க? ரிவைவல் வரணும். கேட்டுறீங்கல்ல? ரிவைவல் ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க. சபைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஜெபம் பண்றாங்க நிறைய. அனிடாஸ் கேட்டது இல்லையா? நாங்களாம் போகல. அனிடாஸ் ஆஞ்சலா சிஸ்டர் ரிவைவல்ன்றதுக்கு என்ன? அப்படி கேட்டது இல்ல பிரதர். ரிவைவல் கேட்டது இல்லையா? இல்ல. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எழுப்புதல் கூட்டம் எல்லாம் வைக்கிறாங்களே நிறைய. எழுப்புதல் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் எழுப்புதல். என் கண்கள் காண வேண்டும் பாடுவாங்க. என்னது இந்த எழுப்புதல்? அறிகிற தேவனை அறிகிற அறிவுதான், அவரையும் குமாரன் அறிவுதான் எழுப்புதல். அதாவது செத்து கிடந்தா எழுப்புறது. எது? நீதிக்கு செத்து பாவத்துக்கு ஜீவிக்கிறவங்கள எழுப்புறது. எப்படி?
நீதிக்கு செத்து பாவத்துக்கு பிழைத்திருக்கிறாங்க. எழுப்புதல் எதுக்காக? ஏன் எப்படி இருக்கிறாங்க அவங்க? நீதிக்கு செத்து பாவத்துக்கு நீதிக்கு செத்து பாவத்துக்காக ஜீவிக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? செத்து போயிருக்காங்க. அவங்க செத்து போயிருக்காங்க. அப்ப அவங்களை எழுப்பணும். அதான் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எழுப்புதல்னா அப்ப என்ன அர்த்தம்? இது தெரியாம பாட்டு பாடிட்டு சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க. எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் அப்படியே ஒரு பரிசாதி, ஒரு வல்லமை வரணும், அபிஷேகம், கத்தனம். அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. எழுப்புதல் மனம் உடையணும். மனம் உடைஞ்சி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடக்கிறேனே நோக்கி பார்ப்பேன். அப்போ அது வரணும். ஆதியிலே அப்போஸ்தலர்கள்லாம் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் கரெக்ட். அப்போ அதான் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அதான் எங்களை ரிவைவர்ஸ். அப்போ அது வரப்பவே என்ன வந்துடுது? அப்போ தேவன் நமக்கு இதை செய்வார். ஒரு பிரச்சனை இருந்தா கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம், ஆனாலும் ஜெயித்தாரங்களோட இருக்காருங்க. ஜெயித்தாரங்களோட இருக்கிறப்ப எப்ப இருக்கிறாரு? உலகத்தை முடிவு நம்மளோட கூட இருக்கிறாரு. அப்பப்ப இருக்கிறான் இல்ல, அப்பப்ப இருக்கிறான்ட்டு இல்ல, எப்போ இருக்கிறாரு? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? எப்படி தெரியும்? வார்த்தை இருக்குதுல்ல, வார்த்தை இருக்குது. 2 Corinthians 13:5 பாருங்க. 5-7 வரைக்கும். எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும். அது 2 Corinthians 2ஆம் அதிகாரம். 2 Corinthians ஆவியானவர் 2 Corinthians 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 256, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5. பக்கம் 256. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். யாசுவா மேசியா உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். எக்ஸாம் எழுதுறதா? பரீட்சைக்கு வார்த்தை நிமித்தம் எல்லா விதமான பாடுகளும் அந்த மீனிங். பரீட்சைக்கு நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. காட் பிளஸ் யூ ஜெனிதா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7-8 ரெண்டுமே. பக்கம் 293, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இங்க அனனியா மிசாயலா சரியா வருவாங்கல்ல பிரதர்? அவங்களோட விசுவாசம் இங்க சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்ல வராதா? இங்க பரீட்சைக்கு நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? விசுவாசத்துல உறுதியா நிலைச்சிரு பாருங்க. 7ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணரணும். சத்தியத்தை அறியுது வேற. எரேமியா சொல்றாரு,
இது தானியலுக்கு சொல்றாரு. தானியல் என்ன சொல்றாரு? 9வது அதிகாரத்துல எரேமியா புத்தகத்துல அறிந்து கொண்டேன்றார். ஆனா வந்து என்ன சொல்றாரு அவரு? நீ அறிந்து போனா உணரணும், நீ வாசிக்கிறான உணரணும், எனக்கு உணர்வை தாரும், அப்போது உங்களுடைய வேதத்தை கற்றோன்னு உங்களுடைய பிராமணங்களை கை கொள்ளுவேன். 119 சங்கீதம் 12. அப்போ சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள் அவன் என்ன பண்ணுவாங்களாம்? சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்பார்கள். அதாங்க போட்டிருக்கு. என்ன என்னாங்கல்ல, ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம் பிரதர். இவங்க யாரு? துர்புத்தி உள்ள மனுஷர்கள். நல்ல புத்தி எங்க தேவன்ட்டு வருது? துர்புத்தி, பிசாசு, சத்தியத்துக்கு ஏத்து நிற்கிற ஆவி. இவரெல்லாம் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்ப இந்த புரிதல்ல 2 13 வாங்க. புரியுதா? இது பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அர்த்தம் புரிச்சுதா? புரியுது பிரதர். எப்போ எவ்வளோ தடவை சொன்னாலும் ஆனா அதை அறிந்து உணராதவங்க இவங்க. அரைகுறையா கேட்பாங்க, அது பிறகு அதை உணர மாட்டாங்க. போய் வெவ்வேறு காசிப், அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா காசிப்ல அவங்க இன்வால்வ் ஆவாங்க. வேண்டாத சொல்லிட்டு இழிவான ஆதாயத்துக்காக காரியங்களை செய்வாங்க. இப்போ இவங்களதான் இங்க பவுல் சொல்றாரு 13ஆம் எப்படி கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ நம்ம பரீட்சைக்கு நின்றவன நாங்களும் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ இவங்கெல்லாம் பரீட்சைக்கு நின்றவர்கள், சத்தியத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து அதை கீழ்ப்படிந்து அதை பிரதிபலிக்கிறவர்கள். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்றால் என்ன வேணும்? அது என்ன அர்த்தம்? அவதான் கிறிஸ்துவை உள்ளே வச்சு கொண்டு இருக்கிறார்கள். சங்கீதம் 85 வந்துருங்க. உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். அப்ப தீர்க்கமா சொல்றாப்புல, விழும்பதை கேட்பேன், நான் கேட்கிறேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. ஒவ்வொருத்தரையும் தீர்க்கமா சொல்றாரு பாருங்க. முதல்ல நான் மறுபடியும் 3ஆவது எரிச்சலை விட்டு திரும்பினீர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எரிச்சலை விட்டு திரும்பினீர்னா என்ன பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னால. கோபம். எரிச்சலை விட்டு திரும்ப இரக்கம் பாராட்டினாரு. ஆஷா நீங்களே பதில் சொன்னீங்களா? இப்ப கடந்து போகுது, அப்படி திரும்புறது, கடந்து போறது. இப்ப எரிச்சலை விட்டு திரும்ப, அப்போ தேவன் அதை எப்படி பண்ணாரு? எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆரம்பிக்கும். அப்ப தேவன் நம்ம மேல வைத்த கோபத்தை எப்படி ஆர பண்ணுகிறாரு? 2 நீதியே அவருடைய நீதி. 2 கொரிந்தியர் 5 21. பக்கம் 249. 2 கொரிந்தியர் 5 வசனம் 21. பக்கம் 249. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ ஜெனிட்டா. பாவமே அறியாதவரை. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன், எந்த டிரான்ஸ்லேஷன்ல அது அழகா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். For God took the sinless Christ and poured into him our sins, that we might become his righteousness. For God took the sinless Christ and poured into him our sin. பாவமே அறியாத கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணாரா? எடுத்து அவருக்குள்ள நம்ம பாவங்களை
அப்படியே ஊத்தினாராம். அப்பதான் அவர் கோபம். அதான் ஏசாயா 53 வாசிக்கிறது. தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. அது அழகான அந்த டிரான்ஸ்லேஷன். For God took the sinless Christ and poured into ours. அப்ப அந்த கோபத்தை ஆற பண்ணுவது எப்படி? அப்ப இதெல்லாம் எப்படி தீர்க்கமா சொல்றாப்ல. கோராகின் புத்திரன் என்ன சொல்றாரு? எங்களை திருப்பி வந்ததுதான். ஆனா என்ன பண்ணாங்க பாருங்க, 7ஆம் வசனத்துல உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கிருபையை காண்பித்தாரா இல்லையா? எப்படி தெரியும்? 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க. 1:9 வாசிச்சாங்க ஏற்கனவே. இப்ப 2 தீமோத்தேயு 1:10 வாசிங்க. இல்ல 9 மறுபடியும் வாசிச்சு 10 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வாசிட்டு அப்புறம் 10 வாசிங்க. பக்கம் 291, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் மேசியா யாசுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது? எங்கே வெளிப்படுத்தப்பட்டது? கல்வாரி. எங்கே வெளிப்படுத்தப்பட்டது? யோவான் 1 அதிகாரம் 14 அதிகாரம் 11 வசனம் பாருங்க. 11 பக்கம் 124, யோவான் அதிகாரம் 1 வசனம் 14. 11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எங்க அந்த கிருபை எங்க வெளிப்பட்டது? சொந்தமான யூதர்கள் தான் வந்தது. இப்ப கோராகின் புத்திரர் கேட்டிருக்கார், உமது கிருபை எங்களுக்கு காண்பிச்சிட்டார், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த 8ஆம் வசனத்தின் பின்பகுதி என்ன பாருங்க. 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதி. மதிகேட்டுக்கு திரும்பிட்டார்கள். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. மதிகேட்டுக்கு திரும்பிட்டாங்க. எப்படி? திரைப்புல கொண்டாந்து இந்த வச்சு அங்க கொண்டாந்து அந்த ஆலயத்தை கட்ட வச்சு, தெருபாபல் வச்சு அந்த ஆலயத்தை கட்ட வச்சு, அந்த ஆலயத்துல என்ன நடக்குது? மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து பாருங்க. முதல் 4 வருஷம் உள்ள பார்க்கலாம். பக்கம் 1105, மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. பக்கம் 1105. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் யாவே தேவனுடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போ அந்த ஆலயத்துக்கு வர்றாரு. அப்ப ரட்சிப்பை அங்க அனுப்புறாரு. அந்த ரட்சிப்பை அனுப்புறாரா இல்லையா? எப்படி தெரியும் ரட்சிப்பை அனுப்புறாரு? லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. லட்சணியத்தை என் கண்கள் கண்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
பக்கம் புற 79, லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 30. பக்கம் 79. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ராயேலுக்கு மகிமையாகவும். 32. 32. 32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்போ அந்த ரட்சணத்தை ரட்சிப்பு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா இவங்க என்ன மதிக்கட்டு திரும்பிட்டாங்க. அதனால இவர் தான் அந்த ரட்சகர்னு தெரியல. இப்போ 85 சங்கீதம் 9வது வந்துருங்க. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன அர்த்தம் அது? நம்முடைய தேச 85 சங்கீதம் 85:9 நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. நமக்கு தான் தேவத்துக்கு பயப்படுறவங்களுக்கு ரட்சிப்பு சமூகமா சமீபம். இதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. இது வசனத்து கீழ்ப்படியாதவர்களுக்கு ரட்சிப்பு தூரமா இருக்கிறது. அத்தனை அங்க இருக்குது. 119ஆம் சங்கீதம் 155 பாருங்க. 119ஆம் சங்கீதம் 155வது வசனம். 115 சாப்டர் verse 155. 119 தானே பிரதர்? 119 119 வசனம் 155. பக்கம் 750, சங்கீதம் 119 வசனம் 155, பக்கம் 750. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் தூரமா இருக்குது. ஆனா அவர் பயப்படுறவர்களுக்கு அது எப்படி சமீபமா இருக்கிறது. இவ்வளவு சொல்றாரு. எல்லாம் சொல்லி அதெல்லாம் தீர்க்கமா சொல்லி வர்றாரு. ஒருத்தர் நிறைவேறுது, ஒருத்தர் நிறைவேறல. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஏன் கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கணும்? கிருபைக்கும் சத்தியமும் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கிறது? லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் மீட் டுகெதர். அது கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கும் ஒரிஜினல் பாஷையில, மூல பாஷையில. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். mercy and loving kindness. இல்லையா? mercy and truth. mercy and truth தானே? கேஜேவி என்ன போட்டிருக்கு? mercy and truth are met together. mercy and truth. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று. ஏன் கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும்? சொல்லணும். கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இது தேவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இதுவாகிறது. இல்ல இல்ல, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சமாதானமா? சமாதானம். தேவனுடைய கிருபைன்றது இரக்கம். கிருபை சத்தியம்.
யாக்கோபு 2:13 என்ன சொல்லு பாருங்க. யாக்கோபு பக்கம் 2:13. 313 யாக்கோப்பு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இப்ப சொல்லுங்க, இந்த வசனம் ஒரு க்ளூவா கொடுத்துறேன், சொல்லுங்க. சத்தியமும் கிருபையும். தேவனுடைய இரக்கம் தான். இல்ல, சத்தியமும் கிருபையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஏன்? சத்தியத்துக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பாவங்கள் கிருபையாய் மன்னிக்கப்படும், அந்த மாதிரியா? கிருபை, சமாதானம். சத்தியம்ன்றது என்னது? வார்த்தை. வார்த்தை, கரெக்ட். அது வார்த்தை மாறாது, சத்தியம். சத்தியம். யோவான் 12 48 பாருங்க. யோவான் 12:48 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் 12:48 வாசிங்க வினோதி சிஸ்டர். யோவான் 12:48 எடுத்துறீங்களா? யோவான் 12:48 47. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிற தொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்தீர்க்கும். சரி, இப்போ சத்தியம் என்ன பண்ணும்? யாரா இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. யூதராயன கிரேக்கரா யாரா இருந்தாலும் சரி, சத்தியம் சத்தியம்தான். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். சத்தியம் ஒரு சைடு, இட் வில் டிமாண்ட் ஜஸ்டிஸ். அதே நேரத்துல கிருபை என்ன பண்ணும்? இரக்கம் பாராட்டும். இது ரெண்டும் சந்திக்கணும். இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல சந்திக்கல, அது கல்வாரியில் தான் அது சந்திச்சது. புரியுதா? மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஒருத்தர் தான் ஒரு தடவை சொல்லுங்க பிரதர். சத்தியம்ன்றது சத்தியம் கரெக்டா இல்ல, அது அப்படிதான். இந்த காரியத்துக்கு இந்த தண்டனை. பல்லு கண்ணு கண்ணு. அது பழைய ஏற்பாடு. எல்லாமே எப்பயும் சரி. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் தேவனுடைய சத்தியம். சத்தியம் அதுதான். அது சத்தியத்துல மாற்றமே கிடையாது யாருக்கு வந்தாலும். தேவன் நீதிபரர். அவர் நியாய தீர்ப்புல நீதிபரராய் விளங்குகிறார். எப்படி நியாய தீர்ப்பாரு? வார்த்தையை கொண்டுதான் நியாய தீர்ப்பு போறார். ரோமர் 2:16 தான் சொல்லு. என் சுவிசேஷன்படியே தேவன் நம்முடைய ஆண்டவராக இல்லை, அந்தரங்களை நியாயத்திற்கும் நாளிலே இது விளங்கும்ன்றார். மனுஷனுடைய அந்தரங்களை நியாயத்திற்கும் நாளிலே இது விளங்கும்ன்றார். அப்போ அந்த வார்த்தையை கொண்டுதான். அப்போ சத்தியம் என்ன பண்ண டிமாண்ட்ஸ், இதுக்கு இது. ஆனா அதுக்கு முன்பாக கிருபை பரிந்து பேசு. ரெண்டும் மீட் பண்ணணும். பழைய ஏற்பாட்டுல எப்படி நியாயம் சத்தியம் இருந்தது, ஆனா அங்கே கிருபை வந்தது. ஆனா அவங்க விட்டாங்க. ஆனா நமக்கு சபை, அதான் சபையில இப்ப எழுப்புதல் வேணும். சபை எப்படி இருக்குது? செத்து போயிருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்ட், செத்து போய் சர்தை சபை தான் செத்த சபை. லவோதிக்கா சபை எப்படி இருக்குது? உலக சபை அது. லவோதிக்கா சபை அந்த 7 சபைகளை பத்தி நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சுப்பீங்க. அது ஒரு சீரியலா எடுப்போம், அது பார்ப்போம். அப்போ உலகத்துல உலகம் எங்க இருக்குது? துன்மார்கன் கையில இருக்குது. சபை எங்க இருக்குது? உலகத்துல இருக்கு. அப்படின்னா சபை எங்க இருக்குது? துன்மார்கன் கையில போய் விழுந்திருக்குது. அப்போதான் அதுதான் எழுப்பும் ரிவைவல். இந்த ரிவைவல் நம்ம கண்டிப்பா அதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ இது அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டாலும் அவங்க உணரல. ஆனா நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. சத்தியமும் கிருபையும்
ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஏன் நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுது சொல்லுங்களேன். நீதி தேவனுடைய நீதி. சமாதானம் நம்ம கிட்ட இருந்து போகணும். அது ரெண்டும் இருந்தாதான் அது நம்ம அந்த கிருபையும் இரக்கத்தையும் சத்தியத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டானா நமக்கு அந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க, ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள் இருக்குமே, அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல. வினோதினி சிஸ்டர், நம்ம சமாதானம் நமக்கிட்ட தான் இருக்கணும். அந்த கிறிஸ்து தானே பிரதர் நம்ம தேவனோட கூட ஒப்புரவாக்குறாரு, சமாதானம் வருதுன்னு. கொஞ்சம் கிட்ட வரீங்க. ரோமர் 3:25-26 பாருங்க. கிருபையும் சத்தியமும் இருந்தாவே அந்த சமாதானம் நீதியும் வரும். ரோமர் 3:25-26. ரோமர் 3:25-26. பக்கம் 210, ரோமர் 3 வசனம் 25 மற்றும் 26. பக்கம் 210. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் யாஸ்வா மேசியாவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் மேசியா யாஸ்வாவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இதுதான் நீதி, சுய நீதி இல்லை. தேவனுடைய நீதி வானத்திலிருந்து வெளிப்பட்டுறது, அது கீழே வந்தது. அதான் அடுத்த விதத்துல பாக்குறோம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அப்ப அந்த நீதி வர்றப்ப அந்த நீதி எப்படி வந்தது? அந்த நீதி எப்படி வந்தது? பார்த்தமே முகத்தை திருப்பி அப்படி கடந்து போறது. அப்போ அது கடந்து போறதுனால நமக்கு என்ன ஆயிடுறது? நாம் நீதிமன், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பிடிக்கு. அப்போ அந்த நீதி நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த நீதி அவர் கல்வாரியில, ஆண்டவர் கல்வாரியில செய்ததுனால அது நீதி நமக்கு கிடைக்கிறது. நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். புரியுதா? புரியுது. அப்போ இந்த நீதி வந்ததுனால என்ன ஆகும்? சமாதானம், இரக்கம் பெறுவோம் தானே பிரதர்? இரக்கம் பெறுவோம், பெற்றுக்கொண்டிருக்கோம். ஆமா, இது எப்போ 1000 வருஷத்தாச்சு தான் வரப்போகுது. இது 1000 வருஷத்தாச்சு தான் வரும். இருக்குது இல்லையா? இப்ப நமக்கு உள்ளுக்குள்ள இருக்குது, முழுசா இல்லைன்னா கூட அதுல கொஞ்சம் நம்ம ருசிக்கிறோம்ல பிரதர் அந்த சமாதானத்தை. மொத்தமா 1000 வருஷம் வருது. இப்பத்திக்கு அந்த சமாதானம் இருக்கிறது. ஆனா பூரண சமாதானம் இன்னும் உலகத்துல சுத்தி பார்க்கலையே, நமக்குள்ள இருக்குது. அப்ப பூரண சமாதானம் அது கண்டிப்பா. அப்ப இதுவே இப்ப இல்ல, அப்பதான் 1000ன்னா அப்புறம் 1000 வரைக்கும் எல்லாரும் காத்துன்னு இருக்கணும் சொல்லுவாங்க. இப்ப அந்த சமாதானம், அது அந்த சமாதானத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பூரண சமாதானத்துக்குள்ள போக முடியும். முழுக்க சமாதானம், பூரண சமாதானம் வரல இன்னும். அதுதான் இங்க அது கண்டிப்பா பிரதர், பூரண சமாதானம் அதான் சொல்றாருங்க. 12 யாவே தேவன் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் இல்லையா, நன்மையான அந்த ஈவு. அப்ப இந்த வரப்போற காலத்தை குறித்து அத்தனையும் கோராகின் புத்தர் சொல்லிருக்கிறார். அவங்களுக்கு அனுப்ப தேவன் அனுப்பிச்சாரு. ஆனா அது எப்படி செஞ்சாரு? எப்படி கடந்து போற மாதிரி முகத்தை திருப்பி நம்மேல் அவர் என்ன பண்ணார்? நம்ம பாவங்களை பாராமல். ரோமர் 5:8 பாருங்க, என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. பக்கம் 212, ரோமர் 5 வசனம் 8. பக்கம் 212. நாம் பாவிகளாய் இருக்கையில் மேசியா நமக்காக மரித்ததினாலே யாவே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
தேங்க்யூ ஜெனட்டா, ரொம்ப அழகா ஆச்சு. குட். அப்படிதான். ஆமென். அப்ப எப்படி பாவமே அறியாதவரை, again அந்த இங்கிலீஷ்ல ஐ டிலைட் for God took the sinless Christ. அது ருசிங்க. For God took the sinless Christ and poured into him my sin, that I might become righteous. அதை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குமாரன், அந்த குமாரன்ல எல்லாத்தையும் வச்சு, அப்ப மேல் வர வேண்டிய தண்டனை கடந்து போய்விட்டது பிரியமானவர்களுக்கு. அதுதான் நாம அனுசரிக்கிறோம், பஸ்காவா அனுசரிக்கிறோம். என் மேல் வர வேண்டிய தண்டனையை அவர் கடந்து போக வைத்தாரே, தன் குமாரன் மேல் சுமத்தி என்னை தப்பு வைத்தாரே. இப்ப உள்ளுக்குள்ள சமாதானம். இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பராம நான் உடையேன். இந்த உலகம் கொடுக்க முடியாதுன்ற சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுடைய இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. இப்ப இந்த சமாதானம் உள்ள இருக்கிறது. ஆனா இது பரிபூரணமா எங்க, அதுதான் இந்த கோராகின் பத்தி சொல்றாரு. அப்போ இதெல்லாம் முத்தம் செய்யும், நீதி வானத்தை தாழ பார்க்கும், சத்தியம் பூமி முளைக்கும், நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும், நீதி அவருக்கு முன்பாக நின்று அவருடைய அடிச்சோடு வழியிலே நம்மை நிறுத்தும். அருமையான ஒரு சங்கீதம். கோராகின் புத்திரர் ஒரு தீர்க்கமா இந்த காரியத்தை சொன்னாங்க. இது யோசிச்சு பாருங்க. அவன் தெரிய திருப்பி வந்தாங்க, ஆனா அவன் கண்டுகொள்ளல. சொந்தமானதுல தேவன் அனுப்பிச்சாரு, கண்டுகொள்ளல. ஆனா நான் அவர் வந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சது? ஆண்டவர் வந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சது? பரிசுத்தாவி. எதுக்கு பெற்றுக் கொள்கிறோம்? தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு. தேவனுடைய ஆழங்கள் தெரிஞ்சிடாதான் தேவன் என்ன விரும்புறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப அறிந்து உணர்ந்து கொள்றது, அறிகிறது வாசிக்கிறப்ப இதை உணர்றது பரிசாவினாலதான் நமக்கு வரும். பரிசாவி ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்ப இதை செய்யும் போது அந்த சமாதானத்தை நம்மளே ஒத்தரம் எடுத்து போட முடியாது பிரியமானவர்கள். அழகா இந்த கோராகின் புத்திரத்தை வச்சு வரப்போகிற காரியத்தை குறித்து ஒரு தீர்க்கமாய் சொல்லி இருக்கிறார் பிரியமானவர்கள். இது பகுதி, ஒரு பகுதி நிறைவேறிட்டு, ஆனா இன்னொரு பகுதி ஏற்ற காலத்திலே நிறைவேறும். ஆண்டவர் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.